நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சந்தியா, என்ன இதெல்லாம்? எடுங்க ப்ளீஸ். உன் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க? நீ என்ன பண்ணாலும் நான் பொறுத்துக்கணுமா? இப்ப நான் என்ன பண்ண சந்தியா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டேன்னு வேற கேக்குற? நீ யாரு என் சிவாக்கு டிவிடி ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு? லிசன் சந்தியா, எல்லாரும் நம்மள தான் பாக்குறாங்க. எதுவா இருந்தாலும் வெளில போய் பேசிக்கலாம் வா. பாக்கட்டும், பாக்கணும்ன்றதுனால தான் நான் பேசிட்டு இருக்கேன். என்ன பேசுறீங்க சந்தியா? 2 பேரும் ஒரே கிளாஸ்ல படிக்கிறோம். நாளைக்கு கிளாஸ்க்கு வந்தா ஃபேஸ் டு ஃபேஸ் பாத்துக்கணும். நீங்க இந்த மாதிரி அசிங்கமா பண்ணாதீங்க ப்ளீஸ். வாங்க வெளில போய் பேசிக்கலாம். ஹலோ, நான் வைஷாலி பேசுறேன். எங்க இருக்க? எங்க இருந்தாலும் உடனே கேண்டீனுக்கு வா. அவசரமா பேசணும், உடனே வா. இப்ப யாரடி கூப்பிட்ட? ஜீவாக்கு. இப்ப எதுக்குடி அவனை கூப்பிட்ட? அவன் எல்லாத்தையும் நான் சிவாக்கு வாங்கி தந்ததா சொன்னா. அவனே வரட்டும். என்ன கண்ணுங்களா, 2 பேரும் பஞ்சாயத்து பண்ண வர சொல்லிட்டு பேசாம இருந்தா அப்படி ஏதாவது பேசுங்க. என்னடா ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குற? அவ எப்படிடா என் சிவாக்கு டிவிடி ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கலாம்? கேட்டு சொல்லு. அதானே. அது எதுக்கு நான் இவகிட்ட சொல்லணும்? அது ஏன் இஷ்டம். எனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு நான் வாங்கி தருவேன். அப்போ இந்த முகரக்கட்டைக்கு வாங்கி கொடுக்க வேண்டியதானே? அவருக்கு தான் வாங்கி தந்தேன், கதிர்க்கு தான் வாங்கி தந்தேன். இங்க பார் ஜீவா, அன்னைக்கு நான் உங்ககிட்ட வாங்கி தரப்ப என்ன சொன்னேன்? என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா இல்லையா? என்ன சொன்ன? இதெல்லாம் நீ வாங்கி தரா மாதிரியே தான். நான் கொடுத்தா மாதிரிலாம் கொடுக்க வேண்டாம்னு சொன்னா இல்லையா? ஆமா சந்தியா, அவ சொன்னா நான் பார்த்தேன். அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. அவ எப்படி என் சிவாக்கு வாங்கி கொடுப்பா? நான் தான் அவனை லவ் பண்றேன்ல. அதானே, நீ எதுக்கு தரணும்? அவதான் அவனை லவ் பண்றல. நீ மட்டும் தானே அவனை லவ் பண்ற, அவன் தான் அவனை பண்ணலையே. சிவா உள்ளுக்குள்ள என்ன லவ் பண்றான் தானே ஜீவா? ஐயோ, பண்ணலாம், தப்பு இல்ல, பண்ணிருப்பான். ஐயோ, பண்றதா இருந்தா தான் சொல்லிருப்பானே, அவன் தான் சொல்லலையே. ஜீவா, இப்ப அவ என்னதான் சொல்ல வரா? கேட்டு சொல்லு. என்னம்மா சொல்ல வர? நான் ஒன்னும் சொல்ல வரலப்பா. அவ தான் கிளாஸ்ல வந்து ஏதோ ப்ராப்ளம் பண்ணிட்டு இருந்தா. இப்ப நீ என்னம்மா சொல்ற? நான் தான் முதல்ல கேட்டேன், எனக்கு பதில் வேணும். இப்ப நீ என்ன சொல்ற? இங்க பார் ஜீவா, சிவாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனை பார்த்தவனே அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிடலாம்னு தோணுச்சு. அவ்வளவுதான். மத்தபடி அவன் மேல எனக்கு வேற எந்த இன்டென்ஷனும் கிடையாது. தோணும். இங்க யாரும் ஏமாந்தவங்க எல்லாம் கிடையாதுன்னு சொல்லு ஜீவா. இங்க பாரு ஜீவா, இது வரைக்கும் நான் சிவாவை ஃப்ரெண்டா தான் பாக்குறேன். தேவையில்லாம சும்மா அவனை வந்து லவ் பண்றேன்னு கேட்டு இவளே என்ன லவ் பண்ண வச்சுடுவா போல இருக்கு. கொன்னுடுவேன்னு சொல்லு ஜீவா. ஜீவா, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். இப்போ நீ என்னம்மா சொல்ற? சிவா மட்டும் எனக்கு கிடைக்காம போனா உன்னையும் சும்மா விட மாட்டேன், அவளையும் சும்மா விட மாட்டேன். பைத்தியம் முத்திருச்சு. அதையும் பார்க்கலாம். பாத்தீங்களா பஸ், பின்னாடி சுத்துறவன வேணாங்கிறாளுங்க. எவன் யார் பின்னாடி சுத்தாம இருக்கானோ அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்காளுங்க. வாட் எ கண்ட்ரி. எதிர் நீச்சலடி எகிரி கிணத்தில் கூதி அப்படியே 108க்கு கால் அடி. ஐபேட் எவனா பாக்குறதுக்கு முன்னாடி எடுத்துன்னு போயிட வேண்டியதுதான். எப்படி எடுத்துன்னு போலாம்? ஆன்லாம் ஆகுது. கேம்ஸும் இருக்கு. புக்குள்ள வச்சு எடுத்துன்னு போயிட வேண்டியதுதான். யாரும் பார்க்கல. புக்கு எடுத்தாச்சு, உள்ள வச்சாச்சு. கிளம்பிடுறா கதிரு. இல்லை வேலை இன்னும் இருப்பான். ஓகே, ஐபேட் ஆன் ஆயிடுச்சு. ஓ, எவ்வளோ கேம்ஸ், எதை சூஸ் பண்ணலாம்? இது ஓகே. இவனுங்களை தான் பிரின்சிபல் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அப்புறம் என்ன உட்காந்து மிமிக்ரி ப்ராக்டிஸ் பண்ணுறான், அதுவும் பஸ்ஸுக்கு நடுவில். எதையும் மறைக்கிறானே. இந்த டீ கடைக்காரன் எங்கே வந்தான்? போட்டு கொடுத்துருவானோ?
பூஜா மேடமோட ஐபேட் மாதிரி இருக்கு. கதிரு, பூஜா மேம் பாத்தியா? பார்க்கல. அவங்கள எதுக்கு கேட்குற? இல்லை, கொஞ்சம் பார்த்து பேசணும், அதான் கேட்டேன். அது என்ன சட்டையில் ஏதோ மறைச்சு வச்சிருக்க? அது புக்கு. அப்போ அது இது வேற புக்குடா. இன்னொரு பார்ட் புக் கிளாஸ். எங்க உள்ள இருக்க புக்கை காட்டு பார்ப்போம். டேய், ஏன்டா என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? அதெல்லாம் காட்ட முடியாது. காட்ட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நீ ஆப்போசிட் டீம்டா. இப்போ கூட ஏன் உன் கூட நின்று பேசிட்டு இருக்கேன்? நான் அடிக்கும் போது நீ அமைதியா இருந்த. பிகாஸ் யூஆர் குட் பாய். ஐ எம் நாட் குட் பாய். போ, கோவம் வரத்துக்குள்ள போயிடுறா. உக்குரமாய் அடிச்சிருவேன் உன்னை. முதல்ல இங்க இருந்து போ. சரி, உனக்கு ஏன் இப்போ வேர்த்து கொட்டுது? இப்ப வேத்துந்தா பேனத்தை வந்து விசிறி விட போறியா? போடா. 12th கேள்விக்கு பதில் தெரியல, இங்க வந்து என்ன கேள்வி கேட்டுங்கிறாரு. போ. நீ ஏதோ திருட்டு வேலை பண்றான். அப்பாடா, போயிட்டான். என்ன இப்படி பண்றான்? குரங்குக்கு இது கடிச்சு வச்சிருச்சா? மேமோட ஐபாட தான் கையில் வச்சிருக்கான். இவன் மறுபடியும் ஏதோ தப்பு பண்றான். இதை நான் போட்டோன்னே பாருங்க, இந்த ரிங்ஸுக்கே அழகு வந்துடும். வாட்ஸ்அப். டேய், உனக்கு என்னதான்டா பிரச்சனை? நீ கெட்டப்லாம் மாத்திருக்கத பார்த்தா செம்ம ரிசல்ட் போல இருக்கு. பார்ட்னர், கட்டிங்க்கு மட்டும் 800 rupees செலவு பண்ணேன். கொஞ்சம் கிட்ட ஒரு ஆயா கூட செட் ஆகல. பார்ட்னர், மனசை தளர விடக்கூடாது. நம்பிக்கை தான் வாழ்க்கை. அந்த நம்பிக்கையில தான் இன்னும் உயிரா வந்துட்டு இருக்கேன். மணியண்ணா, பார்ட்னர் வந்துட்டு இருப்பாளே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மணியண்ணா, பார்ட்னர் வந்துட்டு இருப்பாளே. பாக்குறானா பாரு. இப்படிதான் பார்ட்னர், எப்ப பார்த்தாலும் அண்ணன் அண்ணன் சொல்லி உயிரை வாங்குறாளுங்க. எங்க இருந்தாலும் வந்துடுறாளுங்க. ஹாய் மணியண்ணா. அதானே, உட்காரு. என்னடா அண்ணன் சொல்ல மிஸ் பண்ணிட்டாங்க உட்காருடி. பார்த்தேன். பரவாயில்லையா? மறக்க மாட்டாளுங்க. உட்காருடி. இல்ல நீ பரவாயில்ல. வேற என்ன ஒரே ஸ்மார்ட் ஆயிட்டீங்க. தேங்க்ஸ். ஐயோ, அவ உன்னை சொல்லல, அவரை சொன்னா. சி, கோச்சிக்காத மணியண்ணா. மணியண்ணா, ஐ 5 ஸ்டார் எனக்கா? ஐயோ மக்கு, அது உனக்கு இல்ல, அவருக்கு. அப்ப எனக்கு பெருசா இது சாக்லேட் வருது போல. இதோட பெருசுனா இன்னும் பெருசா இருக்குமோ? என்னது இது? அவனுக்கு 5 ஸ்டாரு, எனக்கு 50 சாக்லேட்டா? ஏ, ஓ, ₹1. 1 ரூபாவா? இது தெரியாம போட்டேனே. சரி, அவங்க போனோன்னு எடுத்துக்கலாம். குடு அவன்கிட்ட. சரி, கொடுக்குறேன். ஓவரா பண்றான். வீடு கொடுப்பான். போடி கொடுத்துட்டே. லூசு. குடு அவன்கிட்ட. அப்புறம் கொடுக்கலான்னு நினைச்சேன். இந்தாங்க சார். வேணாண்டா. எனக்கு வேணுமே. கும்கி, ஏன் சாப்பிட மாட்டான்னு கேளு. ஏன்பா சாப்பிட மாட்டீங்க? சாக்லேட்லாம் பிடிக்காதுடா. பிடிக்கலையா? ரீசன்லாம் கேட்காத. ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்ல முடியாது. நான் கொடுத்தா பிடிக்கலையா, இல்லாட்டி சாக்லேட் பிடிக்காதான்னு கேளு. ஏமா, நீ பேச தூரத்தில் இருக்கிற வாட்ச்மேன் கேட்டு கேட்கும். தோ இங்க இருக்க இவனு கேட்காதா? என்ன வச்சு காமெடி பண்றீங்களா? நீ இப்ப என்ன பண்ற? சும்மா தான் இருக்கேன். சும்மா தானே இருக்க. சாக்லேட் தான் பிடிக்கலையா, வேற என்ன வேணும்னு கேளு. எனக்கு போன் மீட்டா? அங்க கேளு. டேய், உனக்கு என்னதாண்டா வேணும்? லைட்டாக ஒரு காஃபி சொல்லு. எங்களுக்கு 2 காஃபி, 4 சமோசா. நான் வாங்கிட்டு வர வரைக்கும் அவனை பத்திரமா பார்த்துக்கோ. பத்திரமா பார்த்துக்கணுமா? இவ்வளோ வச்சு இந்த மாதம் ஃபுல்லாக ஓட்டுற வட்டி தான்.
அப்புறம் வைஷு ஸ்டடீஸ்ல எப்படி போகுது? சூப்பரா போகுது. அப்புறம் ஹேர் ஸ்டைலை பத்தி எந்த கருத்தும் சொல்ல. சூப்பரா இருக்குண்ணா, பட் அனிமல் மாதிரி இருக்கு. ஐ காஃபி இந்த புடி. சமோசா இல்ல? குட்ரா. உனக்கு இதுவே ஜாஸ்தி. சரி ஓகே. மணி என்ன காஃபி வேணுமா? இந்த பக்கம் வா. எதுக்கு? டேய் இந்த பக்கம் வா. அந்த பக்கம் வரணும்னா எனக்கு ஜூஸ் வாங்கித்தா. வாங்கி தரேன் வா. இப்பயே வாங்கித்தா, நான் உன்னை நம்ப மாட்டேன். இங்க வா. ஐ ட்ரஸ்ட் யூ. வா, நான் நகர்ந்து வரேன், நீ எழுந்து வந்து உட்காந்துக்கோ. ஹாய் வெற்றி. ஹாய். பேசட்டுமா? பேசு. வெற்றி, உன்கிட்ட ஒன்று கேட்டா கோச்சிக்க மாட்டியே? கேளு. ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டுமா? என்ன திடீர்னு? இல்லை, உன் காண்டாக்ட் நம்பரோட உன் ஃபோட்டோவும் வைக்கலாம் தான். சரி ஓகே. ஹே நைஸ் ஃபோட்டோ. கம்மி. ஏய் கிளாரிட்டி கூட செமையா வந்திருக்கு. ஜூம் பண்ணு. என்ன? நானும் லேட்டஸ்ட் ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கேன். என்னையும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது. ஐயோ. ஃபோட்டோ காட்டு. ஐயா இது ஏன் ஃபோட்டோ இல்லை, வேற யார் ஃபோட்டோவை காட்டுற? மூஞ்சி இருக்கிறது தான் வரும். உன் கேமரா ஃபால்ட்டு. கும்கி. சரி வெற்றி ஃபோட்டோ இருக்கு, அவன் ஃபோன் நம்பர் இருக்கா? மணி அண்ணா, இந்த மீட்டிங்ல ஃபோட்டோ, நெக்ஸ்ட் மீட்டிங்ல நம்பர் வாங்கிக்கலாம். நீ தான் கேடியாச்சே, எனக்கு தெரியுமே. ஓகே வெற்றி, நான் வரேன். யா பை. பை. பாய்டா. இவ்வளோ நடந்திருக்கு, எதுவுமே தெரியாத மாதிரி ஃபோன் பண்ணிட்டு இருக்கீங்க. பாஸ் ஃபோட்டோ, போஸு, ஸ்மைலு, நடத்துங்க நடத்துங்க. அப்புறம் என்னம்மா, நீயும் வீட்டுக்காரன்னு பேசிட்டு தான் இருக்கீங்க போல. என்னம்மா எதுவுமே பேச மாட்ற? அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? பேசு. என்ன வெறுப்பேத்தாத சிவா, என்கிட்ட எதையும் கேட்காத. உன்கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேக்குறது? நீங்க தானே என்ன பெத்து போட்டீங்க. ஆமா, நான் தான் பேத்தேன். இப்படி எல்லாம் கேள்வி கேட்க மாட்டேன், நான் சொல்றத கேட்பேன் நினைச்சு பேத்தேன். இப்ப நான் என்ன நீங்க சொல்லி கேட்காம போயிட்டேன்? நான் என்ன மத்த பசங்க மாதிரி எனக்கு அதை வாங்கி தாங்க இதை வாங்கி தாங்க நான் கேக்குறேன்? மா, என் அப்பா யார் தானமா கேக்குறேன். ஒன்னே என் அப்பா யாருன்னு சொல்லுங்க, இல்ல சொல்ல முடியாதுன்னா காரணத்தையாவது சொல்லுங்க. எதுவுமே சொல்ல மாட்டீங்க. நீ எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவு அவரும் எனக்கு முக்கியம். நான் அதை கெடுக்க கூடாதுன்னு பாக்குறேன். நான் ஒவ்வொரு தடவை கேட்கறப்பையும் நீங்களும் இதே தான் சொல்றீங்க. அப்படி என்ன என் அவமானத்தோட உங்களுக்கு அவருக்கு தான் முக்கியம்? ஆமா, அவர் தான் முக்கியம். அப்புறம் எதுக்கு என்ன பெத்தீங்க வளர்த்தீங்க? பெத்தோன்னே அப்படியே கொண்டு போட்டு போக வேண்டியதானே? நீங்களும் நிம்மதியா இருந்திருப்பீங்க என் தொல்லையே இல்லாம. நான் செத்த எடுத்து போட நீ இருப்ப நினைச்ச. நீங்களா நல்லா தான் இருப்பீங்க, நான் தான் ஏதாவது பண்ணிக்க போறேன். ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? பின்ன பெத்தவன் பேர் பிள்ளைக்கு தெரியலனா தப்பா பிறந்தவன் தானே சொல்லுவாங்க. அப்ப நான் தப்பா பிறந்தவனா? சகோதரர் சிவா, இவர் ஏற கண்டுபிடிச்சேன், நான் கண்டுபிடிச்சேன், உன் டேடிய நானும் கண்டுபிடிச்சேன். கண்டுபிடிச்சேன். வாட் இஸ் திஸ்? உங்க அம்மா விட்டு போயிட்டாங்களா? டேய், காலையில போன் பண்ண எடுக்க மாட்டியா நீ? அவ்வளவு பெரிய ஆளாயிட்டே நீ. டேய், எங்க அம்மா கூட. டேய், அம்மா இருந்தா காலெல்லாம் பண்ண எடுக்க மாட்டியா நீ? உனக்கு நான் முக்கியமா உங்க அம்மா முக்கியமா? வேணாம், நீ உங்க அம்மா தான் சொல்லுவ. சரி, 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வந்திருக்கேன். பிரியாணி பண்ணிடலாமா? அப்படி சுக்கு சுக்கு சுக்கா வெட்டி சுக்கா மாதிரி ஒன்று பண்ணிடலாம். கொஞ்சம் தயவு செய்து வாயை மூடுறியா? டேய், நீ முதல்ல கால் பண்ணி கதிரை கூப்பிடு. ஏன்னா ஃபர்ஸ்ட் யாரும் உங்க அம்மா யாரு?
போட்டு அருன்னு பைப்போட பயங்கரமா அறுத்து தள்ளிடுவாங்க. அவனை கூப்பிட்டு எல்லாருமே சேர்ந்து சமைச்சு சாப்பிடலாம். என்ன சொல்ற மச்சான்? கோச்சிக்காத. ஃப்ரெண்டோட அம்மாங்கிறதுக்காண்டிலாம் நான் போய் சொல்லிட்டு இருக்க முடியாது. உங்க அம்மா சரியான மொக்க பிளேடு. பாடம் நடத்தினா நான் என்ன நீயே இருக்க முடியுமான்னு சொல்லு பாப்போம். ஏதாவது ஒரு மனுஷன் தான் உட்காந்துருப்பானா? டேய் வாயை மூடுறா. டேய் நீ என்னடா சொன்ன? பிரைவேட் நம்பர்னு ஒரு நம்பர்ல இருந்து கால் பண்ணா ட்ரேஸ் பண்ண முடியாதுன்னு சொன்ன. ஆனா அந்த ஜீவா ஃபென்டாஸ்டிக்கா ட்ரேஸ் பண்ணிட்டான். உங்க அம்மா சொல்லாத உண்மையை இந்த ஜீவானந்தம் உங்ககிட்ட சொல்ல போறான்டா. அது மட்டும் இல்ல, உங்க அப்பா கிடைச்ச உடனே இந்த பிரிட்டோ எப்படி அடிச்சோமோ அதே மாதிரி உங்க அப்பா நடுமண்டலே சொட்டாங் அடிக்கிறோம். என்னடா மனுஷன் வரலாம்? நீ வேணா பாரு, அதான் நடக்க போகுது. நடக்கும். என்னதான் இருந்தாலும் உங்க அப்பாவை தேடி தேடி கலைச்சு ஒரே டயர்டா இருக்கு. செர்வெண்ட் இருக்காங்களா உள்ள? ஒரு டீ மட்டும் சொல்லு. டீ. இவங்க அப்பாவை கண்டுபிடிச்சதா போய் சொன்னது தப்பா போச்சு. வணக்கம் மேடம். மம்மி உள்ள இருந்தாங்கன்னு சொல்லவே இல்லை. என்ன எங்கடா பேச விட்டு நீ? அதுக்குன்னு உங்க அம்மா அடிப்பாங்களா? எவ்வளவு தைரியம் இருந்தா என்னை அடி. என் வாயில தானே எனக்கு தனி. சம்பந்தப்பட்டவங்க பின்னாடியே இருக்காங்க, நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க பூஜா, ப்ளீஸ் சிட் டவுன். இல்ல சார், பரவாயில்ல. Why are you looking so tensed, பூஜா? சார், ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு. என்ன, அந்த ரெண்டு டீமும் மறுபடியும் அடிச்சுட்டாங்களா? அது இல்ல சார். நீங்க क्वेश्चन பேப்பர் ரெடி பண்றதுக்காக ஐபேட் கொடுத்தீங்கல்ல, அத நான் மிஸ் பண்ணிட்டேன் சார். மிஸ் பண்ணிட்டீங்களா? எங்கயாவது மறந்து வச்சிருப்பீங்க, நல்லா தேடி பாத்தீங்களா? இல்ல சார், நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். எங்க தேடியும் கிடைக்கல. எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு, அதான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். என்கிட்ட சொல்லிட்டா காணா பண்ண திரும்ப கிடைச்சிருமா? அதான் உங்களுக்கு லாக்கிங் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம்ல, அதுக்குள்ள நீங்க வச்சிருக்க வேண்டியதானே? சார், நான் எப்பவுமே லாக்கர்ல தான் சார் வைப்பேன். இன்னைக்கு क्वेश्चन பேப்பரை லைப்ரரியில ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அப்போன்னு பார்த்து மாதவன் சார் புக் ரெஃபரன்ஸ்க்காக கேட்டாரு. நான் காயத்ரி மேம் இருந்தாங்க, அவங்க பார்த்து பாங்கன்னு தான் போனேன். வந்து பார்க்கும்போது ஐபேட் மிஸ் ஆயிடுச்சு சார். என்ன பூஜா குழந்தை மாதிரி காரணம் சொல்லிட்டு இருக்கீங்க? படிச்சு பட்டம் வாங்கிட்டு தானே வேலைக்கு வந்தீங்க. மத்ததுக்கெல்லாம் முன்னாடி வந்து நிக்கிறீங்கல்ல. கல்ச்சரல்ஸ்க்கு பசங்களை கூட்டு போறீங்கல்ல. இந்த டீம் பெட்டர், அந்த டீம் பெட்டர்னு என்கிட்ட வந்து சஜஸ்ட் பண்றீங்கல்ல. பட் முக்கியமான விஷயம், ஐபேட தொலைச்சிட்டு வந்து நிக்கிறீங்க. சார், if money is the problem, நான் இன்னொரு ஐபேட் வாங்கி கொடுத்துறேன் சார். வாங்கி கொடுத்துட்டா எல்லாம் சரியா போய்டுமா? பூஜா, money is not a matter here, but the contents. அதுல இருக்க क्वेश्चंसக்காக எத்தனை ப்ரொஃபசர்ஸ் எத்தனை மாசமா வேலை செஞ்சிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? சார், எல்லா क्वेश्चंसமே நம்ம ஆபீஸ் சிஸ்டம்ல இருக்கு சார். ரொம்ப கிளவரா பதில் சொல்றதா நினைப்பா? அந்த ஐபேட் பசங்க கையில கிடைச்சு क्वेश्चंस எல்லாம் லீக் ஆயிடுச்சுனா where will we stand பூஜா? சார், I'm sorry. I know it's a big mistake. இதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் பண்றேன் சார். சாரி சொல்லிட்ட சரியா போச்சாமா? I am answerable to the correspondent. உங்ககிட்ட பேசி இனிமே எந்த பிரயோஜனமும் இல்ல. அனாவசியமா எனக்கு தான் டென்ஷன் ஆகுது. லைப்ரரியில இருந்தது அவ்வளவு தைரியமா யார் எடுத்திருப்பா? இன்னைக்கு லைப்ரரியில காணா போச்சு, நாளைக்கு ஏன் ரூம்ல எதுவும் காணா போகாதுங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? முதல்ல அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். சரி பூஜா, நீங்க போய் தேடி பாருங்க, நானும் தேடி பார்க்கறேன். உங்களால எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியுமோ கண்டுபிடிங்க. இல்லாட்டி பொண்ணு நாளைக்கு மேனேஜ்மெண்ட்ல உங்க மேல ஏதாவது ஆக்ஷன் எடுத்தா உங்களுக்கு தான் அசிங்கம். ஓகே சார், அந்த மாதிரி எதுவும் நடந்துக்காம நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் கோ.